நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு நாம எபேசு சபைக்கு அடுத்தபடியா கொடுக்கப்பட்ட சிமர்னா சபையை பத்தி பார்க்க போறோம். சிமர்னா சபையை பற்றி குறிப்பிட்ட வசனங்களை வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்துல 8வது வசனத்துல இருந்து 11வது வசனத்திற்குள்ள பார்க்கலாம். முதலாவது 8வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, சிமர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. ஒவ்வொரு சபைக்கும் எழுதப்பட்ட கடிதத்துல ஆண்டவர் தன்னை பற்ற ஒரு முன்னுரையை சொல்றாரு. இந்த சிமர்னா சபைக்கு முந்தினவரும் பிந்தினவரும்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. இங்க அவர் கொடுத்திருக்க விளக்கம் அவருடைய வல்லமையை காண்பிக்குது. முக்கியமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ முந்தினவரும் பிந்தினவரும் சொல்லும் போது தேவனுக்கு நிகரான அந்த தன்மையை காண்பிக்குது. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல கர்த்தராகிய தேவனையே முந்தினவரும் பிந்தினவரும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஏசாயா 48வது அதிகாரம் 12வது வசனம் எடுத்துட்டோம்னா, கடைசி பாதியில நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் ஆமேன்னு சொல்லப்பட்டிருக்கும். அதே போல ஏசாயா 41வது அதிகாரம் 4வது வசனம் எடுத்துட்டோம்னா, அதுலயும் கடைசி பகுதியில முந்தினவராயிருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. அது மாத்திரம் இல்லாம ஏசாயா 44வது அதிகாரம் 6வது வசனம் எடுத்துட்டோம்னா, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானேன்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்படியாய் கர்த்தர விவரித்த அதே பதம் இங்க சொல்லப்பட்டிருக்கும் போது கிறிஸ்து தெய்வத்துவத்தை உடையவராக இருக்கிறார்ங்கிறது இந்த வசனம் நமக்கு தெளிவா காண்பிக்குது. இது வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கும். அப்படி யோவான் அவரை பார்த்து பயப்படும் போது அங்கேயும் கடைசி பகுதியில, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமா இருக்கிறேன். அததான் இங்கே சொல்லியிருக்காரு. மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. அந்தபடி மனுஷகுமாரனா இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களுக்காக தன்னை ஒப்பு கொடுத்து ஒரு தரம் மரித்து அவர் உயிர்த்தெழுந்து சதா காலங்களிலும் ஜீவனுள்ளவரா இருக்கிறார் இல்லையா, அதை காண்பிக்குது. அந்தபடியா தேவனுடைய வல்லமைய இந்த வசனம் வெளிப்படுத்துது. அடுத்தபடியா சிமர்னா சபையை பத்தி தேவன் என்ன சொல்றாரு, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும், இங்க எல்லா சபைக்கும் சொல்லப்படுற மாதிரி உன் கிரியைகளை, அதாவது சிமர்னா சபையுடைய கிரியைகள் எல்லாமே தேவன் அறிந்து வைத்திருக்கிறத சொல்றாரு. உன் உபத்திரவத்தையும் சொல்லும் போது சிமர்னா சபை உபத்திரவத்திற்கு உள்ளான ஒரு சபைங்கிறத நமக்கு காண்பிக்குது. அவங்க எப்படிப்பட்ட உபத்திரவத்துக்கு உள்ளானாங்கன்னு சரித்திர புஸ்தகங்கள் சொல்லுதுன்னா, சீஷரையே தேவனாக அவங்க வழிபடணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் அங்க இருந்தது. அது மாத்திரம் இல்லாம விக்கிரக வழிபாடுகள் எல்லாமே ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு. அதே போல யூதர்களாலும் அவங்க துன்பப்படுத்தப்பட்டிருக்காங்க. அதையே இந்த 9வது வசனத்துல, தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதரா ஈராமல் சாத்தானுடைய கூட்டமா இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்தபடியா யூதன்னு தன்னை சொல்லிட்டு கிறிஸ்துவை பின்பற்றுறவர்களை துன்பப்படுத்துறவங்க எப்படி யூதன் ஆக முடியும்? ஏன்னா ரோமர் 2வது அதிகாரம் 29வது வசனத்துல பவுலடியார் தெளிவா குறிப்பிட்டிருக்காரு, உள்ளத்திலே யூதனானவனே யூதன். அப்படி அந்த யூதர்களுக்குரிய சாராம்சத்தை இழந்து போனவர்களா கிறிஸ்துவின் சபையை துன்பப்படுத்துறவர்களா அந்த யூதர்கள் மாறினாங்க. அதனால அவங்க தன்னை யூதன்னு பேரளவுல சொல்லிக்கொண்டு சாத்தானுடைய கூட்டமா மாறி தேவனுடைய நாமத்தை தூஷணம் செய்கிறவர்களாக மாறியிருக்காங்க. ஆண்டவராகிய இயேசுவே கிறிஸ்துங்கிறத அறியாம அவரை தூஷணப்படுத்துற காரியங்களை செய்தவங்களா இருந்தாங்க. அது மாத்திரம் இல்ல, நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க எல்லாருமே ஆவிக்குரிய வகையில ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருந்தும் அவங்களுடைய பொருளாதார நிலையில தரித்திரர்களா இருந்திருக்காங்க. அந்தப்படியான நிலைமையிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளும் விசுவாசத்துல உறுதியா இருந்திருக்காங்க. அப்படி இவங்க அனுபவித்த துன்பங்கள் அநேகமா இருக்கு. அதனால்தான் 10வது வசனத்துல, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரணபரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி அவங்க மிகுந்த உபத்திரவத்துக்குள்ளாகிறாங்க. யோவான் 16வது அதிகாரம் 2வது வசனத்துல, 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனத்துல கிறிஸ்துவ பின்பற்றவங்களுக்கு உபத்திரவம் வருங்கிறத தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. அப்படியாக இவங்க அநேக பாடுகளை அனுபவிக்கிறாங்க. சிலர் இரத்த சாட்சியா மரித்தவங்களாகவும் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்கள தேவன் பயப்பட வேணான்னு சொல்றாரு. அவங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன்னு சொல்றாரு.
இப்படியா இவங்களை துன்பப்படுத்துறவங்க எல்லாமே சரீரத்தை மாத்திரம்தான் அழிக்க முடியும். தேவன் ஒருவரே ஆத்துமாவை அழிக்க வல்லவரா இருக்கிறாரு. அதனால இதற்கெல்லாம் அவங்கள பயப்பட வேணாம்னு சொல்றாரு. அடுத்தபடியா 11வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்திலே சேதப்படுவதில்லை என்றெழுது. இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி கடைசி வரைக்கும் நிலை நிற்கிறவங்க ஜெயம் கொள்கிறவர்களாக பார்க்கப்படுறாங்க. மத்தேயு 10வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது இல்லையா, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ கடைசி வரைக்கும் கிறிஸ்துவின் பேர்ல பட்டுதலா இருந்து விசுவாசத்துல ஜெயம் கொள்ளுகிறவர்களை 2ஆம் மரணம் சேதப்படுத்துவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2ஆம் மரணம்னா என்ன? முதல் மரணங்கிறது இந்த உலக வாழ்க்கையிலிருந்து ஒருத்தர் மரணிக்கிறத காண்பிக்குது. இந்த 2ஆம் மரணமானது தேவன் நியாய தீர்ப்பு கொடுத்ததற்கு பிற்பாடு அந்த நியாய தீர்ப்புல ஆக்கினைக்குள்ளாகிறவர்கள் அடைய போகிறதா இருக்கு. இதை நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் தெளிவா காண்பிக்குது. அந்த அதிகாரத்துல 6வது வசனத்துல, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான், இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. யாரெல்லாம் முதலாம் மரணத்திலிருந்து உயிர் தெழும்புறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த 2ஆம் மரணத்துக்குள்ள போகிறது இல்லைங்கிறத காண்பிக்குது. அது மாத்திரம் இல்லாம அதே அதிகாரத்துல 13, 14, 15வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, சமுத்திரம் தன்னுள்ள மரித்தோரை ஒப்புவித்து மரணமும் பாதாளமும் தங்களுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரிகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி நியாய தீர்ப்புக்காக எல்லாருமே உயிர் தெழுப்பப்படுறாங்க. அவங்க நியாய தீர்ப்பு அடைந்ததுக்கு பிற்பாடு மரணமும் பாதாளமும் அக்கினி கடல்ல தள்ளப்படுது. இந்த மரணமும் பாதாளம்னு சொல்லப்படும் போது இதற்கு அதிகாரியான பிசாசானவன் முற்றிலும் அழிக்கப்படுவதை காண்பிக்குது. அவன் அந்த அக்கினி கடல்ல தள்ளப்படுறதுதான் 2ஆம் மரணம். அவனோடு கூட யாரெல்லாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுறாங்களோ, அதாவது 15வது வசனம் சொல்லுது, ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்களாக காணப்படாதவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். அப்போ அவங்க எல்லாரும் 2ஆம் மரணம் அடைகிறத காண்பிக்குது. இந்த படியான 2ஆம் மரணத்துல இந்த சிமர்னா சபையில உபத்திரவப்பட்டவங்களும் பாடுபட்டவங்களும் இல்ல இரத்த சாட்சியா மரித்தவங்களோ சேதப்பட்டு போவதில்லைங்கிறத தேவன் தெளிவா கொடுத்திருக்காரு. அப்போ அவங்க எல்லாருமே ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டவங்களாக காணப்படுறாங்கிறது தெளிவா தெரியுது இல்லையா? இப்படியாய் சிமர்னா சபைக்கு எழுதப்பட்ட கடிதங்கள் காரியங்களை விவரிக்குது. இதை திருஷ்டாந்தமாக எடுத்து யாரெல்லாம் சிமர்னா சபையை போல பாடுகளை அனுபவிச்சு உபத்திரவங்களுக்குள்ள கடந்து போய் தேவனுடைய நாமத்திற்காக துன்பத்தை அனுபவிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தேவனுக்குள்ளார நிலை நின்று முடிவு பரியந்தம் தேவனையே பற்றிக்கொள்ளும் விசுவாசத்துல உறுதியா இருந்தாங்கன்னா அவங்க ஜெயம் கொள்கிறவர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல காணப்படுகிறதாக இருக்கும். 2ஆம் மரணத்துல அவங்க சேதப்பட மாட்டாங்க. ஆண்டவரிடத்திலிருந்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருப்பாங்க. எத்தனையோ மிஷனரியோட வாழ்க்கை வரலாறு பார்க்கிறோம். ஏன் இந்த நாளையும் அநேகர் ரத்த சாட்சியாக மரிப்பதை பார்க்கிறோம். அவங்களாம் தேவனுடைய நாமத்துல உறுதியா நிலை நின்றதுனாலதான் அந்தப்படியான உபத்திரத்துக்குள்ளானாங்க. அப்படிப்பட்ட பாடுகளுக்கு அவங்க நியமிக்கப்பட்டிருந்தாலும் அவங்க அந்த உறுதித்தன்மையை காத்து கொண்டதுனால தேவனிடத்திலிருந்து ஜீவகிரத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாகவும் 2ஆம் மரணத்துல சேதப்பட்டு போகாதவர்களாகவும் காணப்படுகிறத தேவன் இந்த பகுதிகள் மூலமாக தெளிவாக காண்பிச்சிருக்காரு. இதை அறிந்தவர்களாய் உபத்திரவத்திற்கும் பாடுகளுக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்ட சபையாக நாம காணப்பட்டா அதை தேவனுக்காக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்பவர்களாக நாம இருக்கணும். அப்படியாய் நாம ஸ்திரப்படுறதற்காக தேவனை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, சிமர்னா சபையின் மக்கள் எவ்வளவாக உபத்திரவங்களை அனுபவித்தும் பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டும் இரத்த சாட்சிகளாய் மரிக்க நேரிட்டும் உம்மை பற்றிக்கொள்கிற விசுவாசத்துல உறுதியாய் தரித்திருந்தாங்க ராஜா. அந்த படியாய் விசுவாசத்துல உறுதியாய் தரித்திருக்க தேவரீர் எங்களுக்கும் தயவு பாட்டுங்க தகப்பனே. அப்பா, எங்களுடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்குங்கிறத உங்களுடைய வேத வசனங்கள் காண்பிக்கிறது தகப்பனே. அப்படியாய் விசுவாசத்துல உறுதியாய் தரித்து நிற்கிறவர்களாய் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் இந்த படியாய் பாடனுபவித்து துன்பப்படுகிற சபைகளுக்கு வேண்டுதல் செய்கிறவர்களாய் எங்களை நீங்க மாற்றி அருளுங்க ராஜா. அப்படியாய் நீர் வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டு 2ஆம் மரணத்தில் சேதப்பட்டு போகாதவர்களாய் உம்முடைய ஜீவ புஸ்தகத்துல பேரெழுதப்பட்டவர்களாய் நாங்கள் மாறுவதற்கு தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்க. அப்படி நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.